எந்த சுந்தரனை சிநேகிதனாக சகோதரனாக அழைக்கிறார்களோ அவர் உண்மையில் மகாதேவராவார். அதோடு அவர்கள் சிவனின் தியானத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இக்கணம் சிவன் தனது சக்தியை நினைவில் கொள்கிறார். ஒருவரை எண்ணி பார்ப்பது கூட தவம் புரிவதற்கு நிகர்தானே. ஆயினும் பிரபு, சுந்தரனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே இப்பொழுதுதான் மாபெரும் விவாதம் நடந்துள்ளது. அதற்கு பிறகும் கூட சுந்தரன் மீனாட்சியை பற்றி எண்ணுவது ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை பிரபு. இரு ஆன்மாக்கள் இணைவது முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இரு உடல் இணைவதற்கே தாமதமாகும் தேவரிஷி. விதியின் நியதிப்படி இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கும் போது அந்நேரம் எத்தகைய விவாதம் நிகழ்ந்தாலும் சரி, அந்த உறவே பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டுவிடும். நினைவுகள் இன்பமான தருணங்களை மீட்டுக் கொண்டு வரும். இந்த எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது. ஆனால் அத்தருணம் எப்பொழுது என்றுதான் தெரியவில்லை. சுந்தரன் மற்றும் மீனாட்சியின் வடிவத்தில் சிவசக்தி சில நாட்களுக்கு புவியில் இருப்பார்களா அல்லது சில யுகங்களுக்கு இருப்பார்களா? சிவனும் சக்தியும் தங்களது உண்மையான ரூபத்திற்கு வராமல் போனால் தேவி மீனாட்சிக்கு தான் ஆதிசக்தியின் ரூபம் என்று நினைவிற்கு வரும் வரை அவர்களால் சிவத்துவத்தை பற்றியும் சிவத்துவம் இருக்கும் இடத்தை பற்றியும் தந்தையிடம் கூற முடியாதல்லவா? நாம் சிவசக்தி இன்றி எவ்வாறு இருக்க போகிறோம்? அன்னை பார்வதி மற்றும் மகாதேவர் இல்லாமல் நமது கைலாயமே பொலிவற்று போய்விட்டதே. அவர்களின்றி எவ்வாறு வாழப் போகிறோம்? கூறுங்கள் நாராயணா. சிவனும் சக்தியும் வெகு விரைவில் கைலாயம் வர வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். இருப்பினும் விதியின் நியதியை எவராலும் மாற்ற இயலாது. உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். இப்போது தாங்கள் செல்லுங்கள். சுந்தரன் எங்கு சென்றான்? உன் மதி மழுங்கி விட்டதா? ஆம், மதி மழுங்கி விட்டது. தங்களின் காதலால் அவ்வுண்மையை நான் ஏற்கிறேன். ஆனால் தாங்கள் நான் வினவியதற்கு பதில் வழங்கவில்லை. நெல் மீனாட்சி, தெற்கெங்கும் தேடிவிட்டேன். ஆனால் ஒரு நாவல் மரமும் தென்படவில்லை. அந்த சுந்தரன் என்னை மூடனாக்கி விட்டான். இந்த மூடனை விவாகம் செய்வீர்களா? ஜீவனுள்ள விருட்சத்தை பெயர்த்தெடுப்பது மிக கடினமாகும். விருட்சத்தை பெயர்த்தெடுத்தால் கண்ணியின் மனதில் எவ்வாறு இடம் பிடிக்க இயலும்? ஒரு மூடனை எவ்வாறு ஒருவரால் மூடனாக்க இயலும்? நாவல் மரத்தை தேடுகிறாய் அல்லவா? சென்று தேடு. கிடைத்தால் இரண்டையும் எடுத்து வா, விருட்சத்தையும் நாவல் பழத்தையும். நெல் மீனாட்சி, சுந்தரன் எங்கு இருக்கிறான் என்று கூறு. அட, நீ புத்திசாலி சக்திசாலி என்றெல்லாம் கூறினாய் அல்லவா? நீயே தேடு. மீனாட்சி, சற்று நில். நான் தந்திரமாக உனக்கு விஷம் தந்தேன்.
நீ என்னுடன் நடந்து கொண்ட விதத்திற்கு வஞ்சம் தீர்க்க எண்ணினேன். அந்த மோர் உண்மையில் நஞ்சு கலந்த மோர் ஆகும். இளவரசி எனக்கு வழங்கிய மோரில் நஞ்சிருந்ததாக கூறினார்கள். அதை நான் பருகிவிட்டேன். ஆனால் எனக்கு ஏதும் நேரவில்லையே. ஒரு மானிடன் நஞ்சை பருகினால் மறுகணம் மரணத்தை அடைவான் அல்லவா? நான் உயிரோடு இருக்கிறேன். அது எவ்வாறு? ஐயா, நஞ்சை பருகினால் என்ன ஆகும்? நஞ்சை பருகினால் ஒரு மனிதன் இறந்து விடுவான். அவ்வாறென்றால் நஞ்சை பருகியவன் உயிரோடு இருக்க இயலாதா? ஆம் சுந்தரா, நஞ்சை பருகிய பின் யாரால் உயிர் வாழ முடியும்? எனினும் நஞ்சை உட்கொண்டும் உயிர் வாழ்ந்திடுவதில் என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தில் ஒருவரால் மட்டும்தான் அப்படி வாழ இயலும். அவரே தேவாதி தேவர், சக்தியின் சிவன். சக்தியின் சிவன். அட ஆமாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாதேவா, தாங்கள் மகாகாலன். காலனுக்கெல்லாம் காலன். நஞ்சை பருகிய பிறகும் தாங்கள் இருக்கலாம். ஆனால் நான் உயிர் வாழ்ந்திடுவது எவ்வாறு? மகாதேவா, மெய்யாக நான் யார்? என் எதிர்காலத்தை பற்றி எண்ண வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நீ உனது எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக்கொள். என் வாழ்க்கையையும் என் வாழ்க்கை துணையை பற்றியும் நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் உன்னை யார் இப்போது காப்பாற்றப் போகிறார்கள் என்று யோசி. வனவாசி பணத்தை காப்பதற்கு வந்துவிட்டார். வாயு அதீத சக்திசாலி, அது உனக்கு தெரியாது. அவன் நொடி பொழுதில் விருட்சத்தை எடுத்து வருவான். ஏன் நகைக்கிறாய்? அந்த திசையில் நாவல் மரமே இல்லையே. நான் பொய்யுரைத்தேன். காரணம் அறிவீர்களா? தங்களிடம் உண்மையை கூறவே தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். இளவரசியாரே, தனித்திருக்கையில் நான் கொண்டிருக்கும் காதலை பற்றி சிந்தியுங்கள். சிந்திப்பீர்கள் அல்லவா? நிறுத்து. எதுவும் கூறாதே சுந்தரா. நீ உன் தராதரத்தை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறாய். இன்று உனக்கு தந்திரமாக நஞ்சை கொடுக்க வந்தேன். ஆகையால் தான் இப்போது நான் உன் மீது கருணை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் மற்றொரு முறை நீ என்னிடமிருந்து தப்பிக்க மாட்டாய். ஆகையால் கனா காண்பதை நிறுத்திவிடு. ஏனென்றால் நான் உன்னை என்றுமே காதலிக்கப் போவதில்லை. என்றுமே காதலிக்கப் போவதில்லை. என்றுமே காதலிக்கப் போவதில்லை. இம்முறை உன்னை தண்டிக்காமல் செல்கிறேன். மீண்டும் மீண்டும் இது நடக்காது. இளவரசியாரே, சற்று என்னை பார்த்து செல்லுங்கள். எவ்வாறு நான் வாயுவின் பிடியிலிருந்து தப்பிக்கிறேன் என்று. அதன் பின்பே தங்களால் மதிக்கெட்டவனிடம் கூற இயலும். என்னை கட்டுக்குள் வைப்பது இயலாத காரியம் என்பதை. நாராயணா, நான் என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. அங்கு பாருங்கள் தேவி பார்வதியை. எந்த நபரின் அழைப்பிற்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நொடியில் அவரை காண நேரில் வருகின்றனவோ, எவர் நஞ்சை பருகிய பிறகும் அது அமிர்தமாக மாறுகிறதோ,
அவர் சாமானிய மானிடராக இருக்க இயலாது என்பதை ஏன் தேவி புரிந்து கொள்ளவில்லை? சத்தியத்தை உணர ஏன் தேவி தவறுகிறார்கள்? அந்த சுந்தரன் மிகவும் தனித்துவமானவன், சக்தி வாய்ந்தவன் என்று ஏன் உணராமல் உள்ளார்கள்? ஏனென்றால் தேவி மீனாட்சிக்கு மிகப்பெரிய சத்தியம் அவர்களது தந்தை அருணாசுரர் தான். இதுநாள் வரை வன்முறை வாயிலாகத்தான் அனைத்தையும் அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் சுந்தரனின் அன்பு அவர்களுக்கு விளங்கவில்லை. அது அவர்களை ஆச்சரியப்படுத்தவில்லை. எண்ணியது எளிதில் கிடைக்கும் பொழுது மானிடர்கள் முயற்சி என்பதை மறந்து விடுகிறார்கள். அவ்வாறே தர்மம், நியாயம் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் சத்தியம் யாதெனில், ஒருவரது செயல் தவறாக இருப்பினும் அதன் விளைவு சரியாக கிடைக்கும் என்றால் அந்த விளைவை அழிப்பதுதான் இயற்கையின் தர்மமாக இருக்கிறது. தேவி மீனாட்சி இக்கணம் இந்த உண்மையை உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் வெகு விரைவில் அவர்கள் உணர்வார்கள். சுந்தரனை மட்டுமல்ல, சுந்தரன் யார் என்ற சத்தியத்தையும் தான். நாராயணா, அத்தருணத்திற்காக நான் காத்திருக்கிறேன். தந்தையும் தாயும் மீண்டும் இணைந்து கைலாயத்தை